பிக் ஃபேன் ஆஃப் கார்த்திக் சுப்புராஜ் படங்க. கமிங் டு ரெட்ரோ டீசர்ல நடிப்பின் நாயகன் சொன்ன மாரி கோவத்த கம்மி பண்ணி, அப்பா ஜோஜோ கிட்ட வேலை செய்றத நிறுத்தி, இந்த அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரத்தம், ரவுடித்தனம்னு எல்லாத்தையும் விட்டு, சிரிச்சு சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணி, இந்த பொறப்புக்கான பர்ப்பஸ், அந்த தம்மம், அந்த காதல், பரிசுத்த காதல்னு பூஜாவ கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு நெனைக்கிறாரு சூர்யா. பட் சிச்சுவேஷன் தலைவன ஜெயிலுக்கு அனுப்பி, எங்கேயோ அணையப்பட்டு கிடக்கிற கூட்டத்த அழிக்கிற டீமனா மாத்துது. தி ஒன் உண்மையான பர்ப்பஸ உணர்ந்தாரா? காதல்ல வென்றாரா? இதான் இந்த ரெட்ரோ. ஹெவி டைட்டில் கார்டுங்க. பட் ஹானஸ்ட்லி கார்த்திக் சுப்புராஜோட லவ் ஸ்டோரிய எதிர்பார்த்துட்டு போன நமக்கு, படம் எங்கேயோ ஆரம்பிச்சு, எங்கேயோ போய் முடிஞ்ச மாரியான ஒரு ஃபீல். செகண்ட் ஹாஃப் நடுவுல திடீர்னு கேப்டன் மில்லர் வாட வேற அடிச்சது. என்னடா ஸ்குவிட் கேம்லாம் ஆடுறீங்கன்னு கூட தோணுச்சு. பட் ஒரு தரமான கிளைமாக்ஸோட கதை முடிவு திரும்பி பார்க்குறப்போ, கார்த்திக் சுப்புராஜுக்கே உரிய டச்சஸோட இருந்த அந்த மேரேஜ் சீக்வென்ஸ், பியூட்டிஃபுல்லான இன்டர்வல் மொமெண்ட், காதல தாண்டிய தி ஒன் பர்ப்பஸ், சூர்யா ஃபைட் பண்ற ஸ்டைலும் மேனரிசமும், முக்கியமா இந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ண கண்ணாடி பூ, நம்ம கனிமா சனாவோட அட்டகாசமான மேஜிக்னு மொமெண்ட்ஸா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. சூரரை போற்று ஜெய் பீம்லாம் ஓடிடிக்கு போனதுனால தியேட்ரிக்கலி ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் நமக்கும் சூர்யாவுக்கும் இருந்துச்சு. அதை உடச்சிருக்கிற ஒரு படமா நான் பார்க்குறேன். கனிமா பாட்டுல என்ன சிரிக்காம இப்படி ஆடுறாருன்னு நம்ம வச்ச விமர்சனத்துக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப பேடா ஃபீல் பண்ற வகையில ஒரு விஷயம் படத்துல இருக்கு. பட் அவர் சிரிச்சப்போ அவ்வளோ அழகுங்க. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்ல ஷட்டானியா ப்ளே பண்ணவரும் ரசவாதி வில்லனும் ஷோ ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. டாடி இஸ் கமிங் டா மவனேன்னு யூனிக்கான அப்பாவா ஜோஜு ரவுஸ் பண்ண பாரியோட பாதிய மாத்திர ருக்மிணியா பூஜா மனசுல நிக்கிறாங்க. ஒரு மகாபாரதம் டச் படத்துல இருக்கு. கர்ணர் கிருஷ்ணோட பேச்சை கேட்டு துரியோதனுக்கு எதிராக நின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற நான் ஃபீல் பண்ணேன். ஓவராலா ஒரு பெரிய படம். எமோஷனலி எனக்கு பெருசா ஹிட் ஆகல. பட் தரமான சூர்யாவும் கார்த்திக் சுப்புராஜோட சில சிறப்பான தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா ரெட்ரோவ மாத்திருக்கு.